நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்கிற அருமையான காரியத்தை நாம் பார்த்துட்டு வரோம். எப்படி நம்முடைய மனதை புதுப்பித்து நாம் மறுரூபமாகிறது. இந்த பழைய மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆதாமுக்குள் இருக்கக்கூடிய ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனுஷன். நான் ரட்சிப்பை அடைந்தேன் என்று சொல்லும் பொழுது மதம் மாறல, அல்லது ஏதோ பெயர் மாற்றி ஒரு ஸ்தாபனத்திலிருந்து ஒரு ஸ்தாபனத்துக்கு வருகிறது அல்ல. நாம் முன்பு ஆதாமுக்குள் இருந்தோம், ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வந்திருந்தோம். ஆதாமுக்குள் என்று சொல்லும் பொழுது அதை குறித்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் தொடர்ந்து அதை பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நம்ம போகலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் பவுல் சொல்கிறார், இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. இந்த பாவம் என்பது என்ன என்பது குறித்து நமக்கு தெரியும். பாவம் என்பது பலமுறை நம்முடைய செய்கைகளை வச்சுதான் நம்ம சொல்றோம், இவர் பாவம் பண்ணிட்டாரு, பாவம் செய்துட்டாரு அப்படின்னு சொல்றோம். அது தேவனுக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. அது ஒரு பெரிய அவருக்கு அதிர்ச்சி உண்டாகிறது இல்லை. காரணம் என்னவென்றால் பாவம் என்பது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. அப்ப அது என்ன, பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து அதை குறித்து விளக்கிறார். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை வைத்து அதன் அடிப்படையிலே அவர்கள் செய்கையை வைத்து அவர்கள் பாவி, குற்றவாளிகள், குற்றமற்றவர்கள் என்று தீர்த்தார்கள். ஆனா 13வது வசனத்தை நீங்க படிக்கும் போது அங்க ஒரு காரியத்தை, இந்த 12வது வசனத்துடைய விளக்கத்தை 13வது வசனத்துல சொல்றாரு. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்திருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்திருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் சொன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கட்டளைகள், சுருக்கமாக சொல்ல போனால் 10 கட்டளை ஒழுக்கமாக வாழும்படியாக. யூத மதத்திலே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் மோசேயின் வழியாக இந்த கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த யூத மதத்தில் உள்ளவர்கள் அதை உறுதியாய் பிடித்துக் கொண்டார். ஆனால் அந்த கட்டளை கை கொண்டவர்கள் பரிசுத்தமாகல. கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பின நோக்கத்தை புரியாமலேயே, கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்ட அல்லது அந்த கிருபையின் வரம் என்னதென்றே அறியாமல் அவர்கள் விட்டு வந்த பாரம்பரியத்தை திரும்பவும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே புகுத்தினார்கள். யூத மதத்திலிருந்து ரட்சிப்பை பெற்று வந்தாலும் கூட அந்த கிறிஸ்தவர்களாய் மாறினாலும் அவர்களுக்கு மோசேயினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை குறித்து மிக உறுதியாக அதை குறித்து சொல்லி, இயேசு மட்டுமல்ல அதோடு கூட நியாயப்பிரமாணமும் விருத்த சேதனமும் செய்து கொள்ள வேண்டும் என்று மிக உறுதியாக வலியுறுத்தினார்கள். பவுல் அதற்குரிய ஒரு விளக்கத்தை காட்டுகிறார். நியாயப்பிரமாணம் என்பது நாம் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதே, அதை வைத்து தீர்த்து இவர் பாவி பாவி இல்லை என்பதை நீங்கள் சொல்லுகிறீர்களே. ஆனால் நியாயப்பிரமாணம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? இந்த உலகத்திலே பாவம் இருந்தது. சரி, ஒருவேளை அந்த கட்டளை இல்லை என்றால், குற்றப்படுத்தும்படியான குற்றவாளி என்று தீர்க்கிற அந்த கட்டளை இல்லாமல் இருந்திருந்தால், குற்றம் புரிகிறவர் அந்த கட்டளையின் கீழ் அவர் நியாயம் தீர்க்கப்பட முடியாதே, அவர் குற்றவாளி அல்லவா, இல்லை அல்லவா, குற்றவாளி என்பதை நாம் சொல்ல முடியாதே என்று சொல்லுகிறார். அப்படி இருந்தும் ஒரு காரியம் நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அதுதான் சொல்ல, செய்யறது செய்யாதது. ஆனா பாவம் செய்யாம இருந்திருந்தா மரணம் உண்டாயிருக்காது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவத்தால தான் இந்த உலகத்துல மரணம் பிரவேசித்தது.
அப்போ ஒருவேளை இந்த கட்டளை தான் பாவத்தினுடைய செயலை வச்சு இவர் பாவி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, முன்பு கட்டளையே இல்லையே, அப்ப ஏன் அவங்க செத்தாங்கன்னு கேட்கிறார். அவர்கள் ஏன் மரித்து போனார்கள்? மரித்தது காரணம் என்னவென்றால், பாவம் செய்யாதவர்களையும் கூட இந்த மரணம் என்ன பண்ணிடுச்சு? மரணம் ஆண்டு கொண்டது என்றால் பாவம் ஆண்டு கொண்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப எது அவங்களை ஆளுகை செலுத்துச்சு என்றால், ஆதாமுக்குள் இருந்த அந்த பாவம் அவர்களுக்குள் ஆளுகை செய்தது. குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? பிறந்த குழந்தை சாகிறதே, அது காரணம் என்ன? அது பாவம் செய்ததா? இல்லையே. அப்படியானால் அந்த பாவம், ஆதாமுக்குள் இருந்த அந்த பாவம், சின் நேச்சர், பாவ சுபாவம் எல்லாருக்குள்ளே வந்துடுச்சு. அதனால இப்போ பவுல் ஒரு காரியத்தை எபேசு 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு கெட்டுப்போன இச்சைகளாலே கெட்டுப்போன அந்த பழைய மனுஷனை நீங்க களையுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. உள்ளத்திலே நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாகின்னு வருது. அப்படியே வரக்கூடாது. உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக்கப்பட்ட நீங்கள் மெய்யான நீதியும் பரிசுத்தத்தையும் பெற்றபடினாலே உங்கள் மனதை நீங்கள் புதுப்பிக்கும்படி புதிய மனுஷனை அல்லது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த சுபாவத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பாவம்னா என்ன? ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம். விசுவாசத்தினால் வராதவைகள் யாவும் பாவமே. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. விசுவாசத்தினால் வராதவைகள் யாவும் பாவமே. அப்ப பாவம் என்பது என்னன்னா, விசுவாசிக்காம ஒரு காரியத்தை, தேவனுடைய காரியத்தை விசுவாசிக்காம போகிறது. அப்ப பாவம் எப்படி இந்த உலகத்துல வந்தது, எப்படி என்ட்ரி ஆச்சுன்னா, கர்த்தர் ஆதாமிகிட்ட சொல்றாரு, இந்த விலக்கப்பட்ட கனியை புசிக்கும் நாளிலே நீ. ஆனா பிசாசு சொல்றான், இல்ல இல்ல, இதை புசித்தால் நீ எப்படி இருப்ப? தேவனை போலவே இருப்பாய் என்று சொல்லி அவன் சொல்றான். அப்போ தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காம பிசாசு சொன்ன வார்த்தையை விசுவாசித்து பிறகு ஒரு காரியத்தை செய்தான். அப்ப அவனுடைய செயல்கள் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசிக்காதபடினால வேறொரு காரியத்தை செய்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரிவு உண்டானது என்றால், ஆதாம் நிமித்த வந்த அந்த பிரிவு தேவனை குறித்து அறியாமல் ஜனங்கள் தங்கள் மாம்சமும் மனதும் விரும்பினபடி ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்களாய், தேவனை குறித்து விசுவாசிக்காதவர்களாய் அவர்கள் வேறொரு காரியத்தை செய்கிறது. காரணம் என்றால் பாவம் அவர்களுக்குள் இருக்கிறபடினாலே. இன்னும் சில வசனத்தை கொடுக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் நம்ம படிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் இங்க நம்ம பார்க்கிறோம். அவர்கள் விசுவாசியாதபடினாலே என்ன வந்துதான்? அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்து அவங்க கொலை பண்ணாங்க, குற்றம் பண்ணாங்க. அதை பத்தி பேசல பாருங்க. விசுவாசியாதபடினாலே பாவம் எல்லாம் சொல்லலாம். எதனால பாவமா? பாவம் இருக்கிறதுனால பாவம் செய்யறோம். இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் பாவத்தை செய்யறது காரணம் என்னன்னா, பாவம் உள்ள இருக்கிறதுனால. ஒரு மாங்காய் மரம் இருக்குன்னா அது மாங்கனியை கொடுக்குதுன்னா அது மாங்காய் மரம். ஒரு தென்னை மரம் இருக்குன்னா அது தேங்காய் வருதுன்னா அது தென்னை மரம். அதனால அது கொடுக்குது. அதே போல மனுஷன் பாவத்தினுடைய செயலை நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் அவனுக்குள்ள இருக்கிறத பார்க்கிறார். ஏன் நாம் மீறுகிறோம், ஏன் தேவனுக்கு விரோதமா செய்யறோம்னா, வேதம் சொல்லுது உள்ளத்திலே அந்த பாவம் இருக்கிறபடினாலே. இன்னொரு வசனத்தை நான் கொடுக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம படிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம படிக்கலாங்க. என் கூட நீங்க எடுத்து பாருங்க. எபிரேயர் சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அப்போ இருதயம் பொல்லாததா இருக்கிறது காரணம் என்னன்னா, இருதயம் சொல்ல உள்ள இருக்கக்கூடிய மனுஷன் பொல்லாதவனா இருக்கிறான். அவன் செயல்கள் தீங்கா இருக்க காரணம் என்றால் அவனுக்கு தேவனை குறித்த விசுவாசம் இல்லாதபடினாலே. இதொரு வசனம் நம்ம பார்க்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம படிக்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம படிக்கலாங்க. விசுவாசம் உள்ளவனாகி
அப்ப ரட்சிப்பு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். சரி, அடுத்தது கீழே என்ன போட்டிருக்கு? விசுவாசியாதவனோ, விசுவாசிக்காம இருக்கும்போது அவன் என்ன ஆயிடுறான்? ஆக்கினைக்குள்ளாக, காண்டம்னேஷன், அவனுக்கு தீர்ப்பு உண்டாகிறது. சரி, அப்படியே நம்ம படிப்போம். யோவான் சுவிசேஷத்தை நம்ம எடுத்துக்கலாம். 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் நம்ம படிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், சில வசனம் நான் கொடுக்கிறேன், நம்ம பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அப்போ ஒரு மனுஷன் கெட்டு போகாம இருக்கணும்னா என்ன தேவைன்னா, அவனுக்கு தேவனை குறித்த விசுவாசம் தேவை. அப்படி ஒருவர் தேவனை விசுவாசிக்கலன்னா, அந்த விசுவாசிக்காத காரியத்தை தான் வேதம் பாவம் சொல்லுது. அப்போ ஆதாம் செய்த பாவம் என்றால் தேவனை விசுவாசிக்காமல். இன்னைக்கு அந்த தேவனை விசுவாசிக்காத பொல்லாத இருதயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நானாவே விசுவாசத்துக்குள்ள வரல, அது தேவன் செய்த பெரிய தயவு. நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். 18வது வசனத்தை படிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இருங்க, நான் கொஞ்சம் நிறுத்திக்கலாம். அப்போ ஆக்கினை தீர்ப்பு எப்படி இருக்குதுன்னா, நான் விசுவாசியா இல்லைங்க, ரொம்ப நல்லவருங்க, ஒழுக்கமா வாழ்ந்தாருங்க, புருஷன் மனைவி நல்ல உறவு இருந்ததுங்க, நல்லா இருந்தார், நல்ல மனுஷன். வேதம் அதை பத்தி, அந்த கேரக்டர் பத்தியோ பிஹேவியரை பத்தி பேசல. நம்ம என்ன பண்றோம்? இந்த கட்டளையை கொடுத்து ஒருவர் கட்டளை மீறுறதையும் அல்லது கட்டளை உட்பட்டிருக்கிற வச்சு பிரிச்சு இவர் பாவி, இவர் நீதிமான் நம்ம சொல்றோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கலையா? ஒருவன் விசுவாசத்துக்குள்ள வந்த பிறகுதான் வேதம் சொல்லுது அவனுக்குள்ள என்னுடைய நீதி கொடுக்கப்படும். அப்போ இந்த 18வது வசனம் படிச்சு பாருங்க, படிச்சிடலாம். முதல்ல, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசியாதவனோ தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு ஆல்ரெடி கண்டம். அப்ப யோவான் சுவிசேஷத்துல மட்டுமல்ல, பல இடத்துல இருந்து வேத புத்தகத்தை எடுத்து காட்டுறேன். விசுவாசிக்காத ஒரு மனுஷன் அவர் நல்லவனா இருக்கலாம், ஆனா அவன் ஏற்கனவே தண்டிக்கப்படும் என்ற தீர்ப்பு அவன் மேல இருக்கு. அப்ப நம்ம எப்படி வேணா வாழ முடியுமா? இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம படிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே எதை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க? எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? கிருபையினாலே எதை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்க. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய பரிசு. அப்போ நல்லா கவனிங்க. இப்ப தேவன் இந்த செய்தியை உலகம் எல்லாருக்குமே கர்த்தர் இந்த செய்தியை சொல்றார். எல்லாருக்கும் தான் காலிங், எல்லாரையும் அழைக்கிறார். ஆனா எல்லாருமே அழைக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படல. உங்களுக்கு தேவன் அவரை குறித்து விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க, அந்த விசுவாசம் அது தேவனுடைய கிஃப்ட், உங்களுக்கு ஒரு பரிசு. இப்போ என்ன சொல்றாரு? நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ கடன், பிரச்சனை, வியாதி, துன்பம் இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா, ஒரு மனுஷன் தேவனை விசுவாசிக்கிற பாவம் வந்ததுனால, பாவத்தினால இந்த பூமி சபிக்கப்பட்டது, பாவத்தினால இந்த உலகத்துல வியாதி வந்தது, பாவத்தினால குடும்பத்துல பிரச்சனை, இப்படி வறுமையும் தரித்திரமும் துன்பமும் நாள்தோறும் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பாவம் தான். நீங்க என்ன பண்றீங்க? வெளிப்புறமாய் இருக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். பார்த்த உடனே பிசாசு என்ன பண்றான்? எப்படி உங்களை ஏமாத்துறானா, அந்த சம்பவத்தை வச்சு உங்களை அதோடு கூட இணைச்சிடறான். இதுதான் நீ. வியாதி வந்தவன சொன்ன அதுதான் நீ. கடன் வந்தவன இதுதான் உன்னுடைய பங்கு. வாழ்க்கையில தோல்வி வந்தவன இது கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி உங்க வாழ்க்கை நடைபெறுகிற அவனால் உண்டான தீமையான காரியத்தை கொண்டு போய் இணைச்சு உங்களை அதுக்குள்ள வைக்க பார்க்கிறான்.
ஆனா இப்போ பவுல் சொல்றார், அப்படி பார்க்காதீங்க, நீங்கள் ஏற்கனவே புதிதான ஆவி உள்ளவர்களாக்கப்பட்டபடினால மெய்யான நீதி உங்களுக்கு நிறைவேறி இருக்குது. புரிஞ்சுதான் தெரியல. நம்ம அந்த நீதியை நிறைவேற்ற முடியல, அவர் அந்த நீதியை நிறைவேற்றினபடினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், செட் அபார்ட். இந்த பொல்லாத உலகத்தில், தீங்கு நிறைந்த உலகத்திலே தேவன் உங்களை என்ன ஆகிட்டார்னா இந்த சுவிசேஷத்தை கொடுத்து அவரை குறித்து அறிந்து கொள்ளும்படியான இந்த இருளில் இருந்து வெளிச்சத்தில் நம்மளை கொண்டு வந்துட்டார். உலக ஜனங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் எதை தெரிஞ்சு கொள்ளணுமோ அதை தெரிந்து கொள்ளாம இப்போ நம்ம போராடுறோம், கஷ்டப்படுறோம். வாழ்க்கையில துன்பம் வந்தவன அதோட கூட நம்ம இணைச்சிக்கிறோம். சரி, அப்படி அந்த பிரச்சனை அங்கதான் இருக்குது. அது அங்கேயே இருக்குதுன்னா நீங்க உடனே நானும் 2 வாரம் சொல்லி பார்த்தேன், 1 மாசம் பார்த்தேன் போல, அதுதான் நான் நீங்க நினைக்க கூடாது, விடக்கூடாது. விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதபடி, டோன்ட் கிவ் அப். சொன்னவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், ஆனால் நீங்கள் நம்பி வந்த தேவன் உண்மை உள்ளவர், மாறாதவர். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம படிக்கலாங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இந்த உலகத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் போது பார்க்க முடியல, அறிந்து கொள்ள முடியல, புரியல அவங்களுக்கு. அப்போ தேவனுடைய சாயல் என்பது என்னவென்றால் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி உங்களுக்குள்ள வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி நான் இருளில் இருந்தேன், அறியாமல் இருந்தேன். இயேசு எனக்கு சிலுவையில் என்ன செய்தார் என்பதை அறியாமல் இருந்தேன். ஆனால் இப்பொழுது தேவன் நமக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்து, அவர் அந்த சிலுவையில் மரித்ததினாலே என்ன நடந்தது என்றால், என் பாவத்துக்கான தண்டனை நிறைவேற்றும்படி நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அவர் மரித்தார், நானும் மரித்தேன். அவர் அடக்கம் செய்யப்பட்டார், நானும் அடக்கம் செய்யப்பட்டேன். மகிமையான காரியம் என்னவென்றால், அவர் உயிரோடு எழுப்பப்படும் போது நானும் உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார பண்ணப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா நம்ம இந்த சுவிசேஷம் எவ்வளவு மகிமையானது பாருங்க. உள்ளே நான் யார்? ஆவியானவரால் கிடைக்கிற வெளிப்பாட்டினாலே அல்லது அந்த அறிவினாலே, தேவ ஞானத்தினாலே அறிந்து கொள்ளணும். we are no more in Adam, we are in Christ. உள்ளத்திலே நீங்கள் அறிந்து கொள்ளும்படி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதை அறிந்து கொள்றதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார் பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது அந்நிய பாஷை பேசி அப்புறமா கொஞ்சம் சத்தமா கை தட்டி போறது மட்டுமல்ல, நம்ம அதோட நிறுத்திக்கிறோம். சரி, இந்த அடையாளம் பெற்றுக்கொண்டேன்னு ஒரு அடையாளம் இருக்கு. ஆனா அந்த ஆவியானவர்னால உள்ளே உங்களுக்கு அதை குறித்த அறிவு இருக்கா? அதை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கா? எல்லாம் கவனிங்களேன். நம்ம இங்க வரோம், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. எங்க இருக்கீங்கன்னு தெரியல, வீட்டுல தானே இருக்கீங்க. ஜெபிக்கிறீங்களா? வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து பார்த்து உங்களை கவலைப்படுத்துறான், வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனையை காட்டுறான். ஆனா இப்போ உங்களுக்கு ஆவியானுடைய உதவி தேவை. ஆவியானவரோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டால் ஒழிய உன் ஆவியிலே சிந்தை உண்டாகாது. ஆவியானவர் உதவி இல்லாம ஆவிக்கேற்றபடி நடப்பது சாத்தியம் அல்ல. இங்க நம்ம பார்க்கலாம் எப்படி அந்த சம்பவம் நடக்குதுன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம படிக்கலாங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல, யாரால? திரும்ப சொல்லுவோம், யாரால? சத்தமா சொல்லுங்க. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால். அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து, அப்போ ஆவியானவருடைய உதவி தேவைப்படுது. உள்ளே நான் யார், எனக்கு என்ன ஏற்பட்டிருக்கிற இந்த காரியத்தை நான் அறிந்து கொள்ளனா ஆவியானவர் என் ஆவியில இடைப்படணும். இந்த மனதில் நமக்கு 50 உணர்வுகள் இருக்குது. நம்ம இந்த எண்ணங்களை கொண்டு ரீசன் அவுட் பண்றோம், சிந்திக்கிறோம்.
சில காரியத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது, உலகத்திற்கு காரியங்களை விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆவிக்குரிய காரியத்தை நீங்க புரியணும்னா உங்கள் ஆவியிலே அவருடைய காரியத்தை விளங்குறதுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். எதுக்கு உட்கார்ந்து ஒரு மணி நேரம் தேவனுடைய வசனத்தை நிதானமா பகுத்து போதிக்கிறோம்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றதுக்கு இல்ல, நீங்க வசனத்தை கேட்டு வீட்டுக்கு போய் அவரோடு உறவாடும்படி. பலமுறை இந்த மனதில் நமக்கு ஏற்படுற போராட்டம், சஞ்சலம், எத்தனை விதமான நெருக்கங்கள், வாழ்க்கையில பலவிதமான துன்பம் வரும்போது துவண்டு போறோம், கலங்கி போறோம். என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேன், இந்த துன்பம் என்னை விட்டு போக மாட்டேன். சில பேர் நினைக்கிறாங்க 2 வசனத்தை மனப்பாடமா சொல்லிட்டா சரியாயிடும். ஒரு சிலர் நினைக்கிறாங்கன்னா அந்த 1000 ஸ்தோத்திர பலின்னு ஒரு புத்தகத்தை எடுத்து அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னா சரியாயிடும் நினைக்கிறாங்க. ஐயா, அதெல்லாம் படிக்கிறது நீங்க கேட்கறதுலாம் நல்லதுதான். ஆனா உங்கள் ஆவி தேவனோட தொடர்பு கொள்ளணும். உங்களுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிற நேரத்தில் தேடினால் நிச்சயமாய் நீங்கள் கண்டடைவீர்கள். ஏன்னா இவர் கல் அல்ல, நான் திரும்ப சொல்றேன், இவர் கல் அல்ல, மண் அல்ல, கைகளால் வரைந்த சித்திரம் அல்ல, இவர் ஜீவனுள்ள பேசுகிற ஒரு தேவன். ஒண்ணு கவலை வந்தா நீங்க இன்னொருத்தங்கிட்ட பேசுறீங்க, இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே நீங்க பேசுறீங்க. 2 காரியம் மனுஷர்கள் செய்யறாங்க. பிரச்சனை வரும்போது அதை கொண்டு போய் யார்கிட்ட சொல்லணும்னு பாக்குறாங்க, இல்லைன்னா தனியா உட்கார்ந்து அவங்களே பேசுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ மனுஷங்கிட்டையும் போவாத, நீ உனக்கே நீ சொல்லி சொல்லி அழுது புலம்பாத, உன்னுடைய பாரத்தை என்கிட்ட கொண்டு வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் எப்படி வருதுன்னா, என் ஆவியிலே ஆவியானவர் நான் யார் என்பதை காட்டுறாரு. நான் திரும்பவும் ஆதாமோடு ஒப்பிட்டு அவங்க கூட இருக்கிற மாதிரி பிசாசு என்ன ஐடென்டிஃபை பண்ண பார்க்கறான் பாருங்க. ஆனால் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அப்படி ஒருவனுக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் டீப் டார்க்னஸ் the eyes of the blind will sleep. இருளிலும் அந்தகாரத்திலும் குருடனுடைய கண்கள் வெளிச்சத்தை காணும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இது கொஞ்சம் அதுல ஒரு மாதிரி வருது, படிங்க பார்க்கலாம். 29:18. அக்காலத்திலே செவிடர்கள் புஸ்தகத்தின், அதாவது வேத வாக்கியத்தை குறித்த வெளிப்பாடு இவ்வளவு நாள் கேட்காத காது கேட்கும். அப்புறம் குருடனுடைய கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்க்கும். நல்லாதான் போட்டிருக்கு, பரவாயில்ல. குருடன் வந்து இருள் அந்தகாரத்துக்குள்ள நீங்களாகி தேவன் சொல்லுகிற காரியத்தை அறிந்து கொள்ளும்படி. அப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை புரியக்கூடாதபடி ஒருத்தன் செய்யறான். அவன் வேலை என்னன்னா இருள் கொண்டு வரான், அறியாமையை கொண்டு வரான். நீங்க கோயிலுக்கு போறது அவனுக்கு பிரச்சனை இல்லை, உங்களை புரியாம வைக்கணும். எப்பவுமே பிரச்சனையை காட்டி சூழ்நிலையை காட்டி இதுதான் நீ அவன் சொல்லுகிறான். ஆனால் என் வாழ்வில் எப்படிப்பட்ட இருள் வந்தாலும், என்ன மாதிரி ஒரு அந்தகாரமான சூழ்நிலை, புரிய முடியாதபடி பல சூழ்நிலையை கொண்டு வந்தாலும், எனக்குள் உங்களுக்குள் தங்கி இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கும்போது வெளிச்சம் உண்டாகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்தினரை காட்டிலும் எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறபடினாலே நான் ஏன் கலங்கணும்? நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பயம் இல்லாமல் சொல்லுகிறார்கள். எத்தனை இடர்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் என் கூட ஒருத்தர் இருக்கிறார், என்னை கரம் பிடித்திருக்கிறார், என்னை நடுத்தெருவில் விடுகிறவர் அல்ல, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உள்ளே ஆவியானவர் உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்றது இல்லை. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையை குறித்து ஆவியானவர் உன் இருதயத்திலே ஒரு வெளிச்சத்தை, ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கணும். அப்ப உங்க வாழ்க்கையில இப்ப என்னங்க நடக்குது? என்ன மாதிரி சூழ்நிலை போறீங்க? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அந்த சூழ்நிலை கண்டு நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? அல்லது பிசாசு சொல்றான் அதுதான் நீ இப்படிதான் போகணும்னு சொல்றானா? அல்லது ஆவியானவர் உங்களுக்கு அதை குறித்து ஒரு வெளிச்சம் கொடுத்திருக்கிறாரா? எத்தனை தீமை வந்தாலும் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் தீமையாவே முடியாது, சகலம் நன்மையாகவே முடியும். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் மடிந்து போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
எவன் முன்னாடி நீங்க வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்த ஒரு நல்ல ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அப்ப உள்ள இருந்து ஆவியானவர் ஒரு வெளிப்பாட்டை தராரு. யூ ஆர் ரைச்சஸ், நீ நீதி, தேவ நீதியா இருக்கிறாய், நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். எல்லாம் சொல்லுவோம், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். redeemed, மீட்கப்படுதல் அப்படின்னாக்கா ஒரு பொருளை நம்ம மீட்டெடுக்கணும்னா அதுக்கு விலை கொடுக்கணும். விலை கொடுக்காம மீட்டெடுக்க முடியாது. அது எங்கேயோ போய் ஒரு இடத்துல அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கு, இல்லை யாரோ ஒருத்தன் அதை வச்சிட்டு இருக்கான். உங்களுடைய உடைமையை இன்னொரு ஆள் வச்சிருக்கான். அந்த உடைமையை நீங்க கொடுத்துட்டீங்களா, இல்ல கடன் பட்டுட்டீங்களா, ஒரு நகையை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க, ஆனா அது உங்களுது, ஆனா இப்ப அவங்க கிட்ட இருக்குது. இப்ப அவங்க கையில இருக்கிறது உங்ககிட்ட வரணும்னா அவன் கேட்கறதெல்லாம் அந்த காசை கொடுன்றான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நாம் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு ஆதாமுக்குள் சிறைப்பட்டு அடிமையிலே அடிமைத்தனமாய் வாழ்ந்தோம். நம்மை மீட்பதற்காக பரலோகத்தில் வாசமாய் இருந்த தேவன் மனுஷனா வந்ததுக்கு என்னவென்றால் உன்னையும் என்னையும் விலை கொடுத்து மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கார். அதனால வேதம் சொல்லுது பாருங்க, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் கிரியத்துக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். விலை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, ஒருத்தர் விலை கொடுத்து வாங்குறதுனால யாரெல்லாம் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குறாங்களோ அதுக்கு ஒரு மரியாதை வச்சிருக்காங்க, பத்திரப்படுத்திக்குவாங்க. காசை கொடுத்து வாங்காதவன் எப்படி வச்சுக்குவான்னு எனக்கு தெரியாது. ஆனா காசு கொடுத்து வாங்கும் போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. உங்களை வாங்கினவரு உங்களை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு அது அவருடைய பொறுப்பு. உங்க வீடை நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா உன் வீட்டை பத்திரமா வச்சுக்கிறது உன் பொறுப்பு. அது வெள்ளை அடிக்கிறதும் அதை பத்திரப்படுத்தி நல்லா வச்சுக்கிறது, பேய் வீடா வச்சிருந்தது உங்க கையில இருக்குது. இடிஞ்சு போய் நாசமா ஒண்ணு இல்லாம இருக்கிறது உங்க கையில தான் இருக்குது. அது யார் யார் கையில இருக்கிறதோ அது அந்த மாதிரி இருக்கும். இப்ப நீங்க யார் கையில இருக்கிறா, ஏழை பாழகிட்ட இல்ல, ஐஸ்வர்யத்தின் மிகுதியா இருக்கிறது. முன்பு நான் தரித்திரம் பிடிச்சவன் கையிலே இருந்தேன், கொலைபாதகன் கையிலே இருந்தேன், திருடன் கையிலே இருந்தேன், நாச மோசத்துக்கு அதிகாரியாக பிசாசின் ராஜ்யத்திலே இருந்தேன். ஆனால் ஒருவர் எனக்காக இறங்கி வந்து சொந்த ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டெடுத்து அவர் ராஜ்யத்தில் வந்து சொல்கிறார், இப்போ நான் உன்னை பண்ணையாக்க வைத்திருக்கிறேன். இந்த பண்ணைன்னா ஃபார்ம் ஹவுஸ்ங்க, ஃபார்ம் ஹவுஸ், மாளிகை ஆக்கியிருக்க. உங்கள் தேவன் ஐஸ்வர்யத்தில் மிகுதியாக இருக்கிற தேவன். Amen. And Bible says you have union with them. நாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். அப்போ நான் இப்போ ஆதாமுக்குள் இல்லை. பழைய தடவை அப்படிதான் நம்மளை வந்து அந்த எபேசர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து சொல்றாரு, ஏமாந்துடாதீங்க, பிரச்சனையை காட்டி நீங்க அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுவோம், புதிய மனுஷனை தரித்துக் கொள்வேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், எப்படி தரித்துக் கொள்றது என்றது குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம படிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 14வது வசனம், 14. Romans chapter 8 and verse 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, சோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டரி வருது, ஒரு லிமிட்டேஷன். நாட் எவ்ரிபடி. தேவனுடைய பிள்ளைங்க எல்லாரும் கிடையாது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் இங்க இருக்கீங்களா? இல்லைங்க, அவர் ரொம்ப ஒழுக்கமானவருங்க, ரொம்ப அருமையானவர். உலகம் சொல்லும் அவர் கூட கடவுள் பிள்ளை தான், நம்ம எல்லாம் we are all children of God அப்படின்வாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல இல்ல அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. காது விழுதா? நீங்க எவ்வளவு ஸ்பெஷல் சொல்லிட்டு வரேன், உங்களை அசிங்கப்படுத்தி உங்க வாழ்க்கையில சில கஷ்டத்தை காட்டி நீங்க என்னமோ ஒன்னுத்துக்கும் உதவாத மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி உங்களை கொண்டு போய் அதோட அடையாளப்படுத்தினா தூசியை உதறி தட்டி எழுந்து இன்னைக்கு காலையில உன் உள்ள சந்தோஷத்தை நிறையணும். நீங்கள் அற்பமானவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ ரீக ஆசாரிய கூட்டம். எப்படி சொல்றாரு பாருங்க, எவரெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. அப்ப நடத்தப்படாதவங்க, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படாதவர்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும்? என கண்மானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் நீங்கள் அவரோடு கூட உடன் சுதந்திரவாளிகள். வியாதியும் வறுமையும் தரித்திரத்தையும் தோல்வியும் சுதந்திரிக்க கர்த்தர் உங்களை அழைக்கல.
கிறிஸ்துவுக்குள் வாழும் உங்களுக்கு வெற்றி உண்டு, தோல்வி இல்லை, அவமானம் இல்லை. நிந்தையும் அவமானத்தையும் கர்த்தர் சொல்றார், உன்னை விட்டு நீக்கி போட்டு, பழிச்சொல்லை உன்னை விட்டு நீக்கி போட்டு உன் பாகத்தில் 2 மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன். விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்களாயிரு. ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அத்தனை பேரும், நீங்க கேட்கலாம் அது எப்படி பாஸ்டர், அது எனக்கு புரியலையா? 16வது வசனத்துல அது விளக்குறாரு பாருங்க, verse 16. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட பாஸ்டர் சாட்சி கொடுக்கிறது இல்லை. நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா, திடீர்னு ஒரு வீட்டுக்கு போறாங்க வைங்க, அவங்க அந்த நேரம் பார்த்து பைபிள் படிச்சிருந்தா இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, போகும்போதெல்லாம் அந்த சிஸ்டர் பைபிளே படிச்சிருக்கு சிஸ்டர், ரொம்ப நல்ல சிஸ்டர். நீங்க போறீங்க, திடீர்னு அந்த அம்மா கோவமா பேச, சண்டையே போட்டுக்கிறான் சிஸ்டர். போகும்போது பார்த்தேன், உன்னை யாரு உனக்கு நீ சாட்சி கொடுக்கறதுக்கு அப்படின்னு கர்த்தர் கேட்க. ஒருத்தர் கர்த்தர் பிள்ளையா, கர்த்தர் பிள்ளை இல்லையா, நீ சாட்சி கொடுக்க வேணாம். யாரோ ஒருத்தர் உன்னை பத்தி சாட்சி கொடுக்க வேணாம். என்னைக்கு உன் ஆவியில ஆவியானவர் நீ என் பிள்ளைன்னு சாட்சி கொடுத்தா நீங்கள் சாட்சி கொடுக்க வேணாம், நீங்கள் சாட்சியா இருப்பீர்கள். மத்த உன்னை பார்த்து அவன் சொல்லுவான், யாரோ ஒருத்தனுடைய அப்ரூவலை நீ தேடாதன்றாரு. என் சத்தம் உனக்கு கேட்கணும், என்னுடைய நடத்துதல் உனக்கு கேட்கணும். அருமையானவர்களே, இந்த ரட்சிப்பு என்பது ஏதோ நான் இதுக்கு முன்னாடி உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி ஆராதனை என்பது பலவிதமான தொடுதல் மூலமாக, உணர்தல் மூலமாக, பூசுதல் மூலமாக, என் கண்களால் கண்டு என்னுடைய ஐம்புலன் உணர்வினாலே, உணர்ச்சியின் அடிப்படையிலே இந்த தேவன் இருக்கிறார் என்று நினைத்து நான் ஆராதனை செய்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, என் உணர்வுகளுக்கும் என் மூளை அறிவுக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாட்டினாலே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, இந்த தேவன் பரிசுத்தர் மட்டுமல்ல, இந்த தேவன் என்னுடைய இரட்சகர், என்னுடைய மீட்பர், என்னுடைய தகப்பன், என்னுடைய நண்பன், என்னுடைய மணவாளன். நானும் அவரும் ஒன்றோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆவியானவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாடு. ஆமென். சில பேருக்கு இதே தொழில் பாருங்க, அங்கங்க போறது, இவர் சரி கிடையாது, அவர் சரி கிடையாது. உன்னை யார் கூப்பிட்டா? கர்த்தர் கேக்குற, உனக்கு நான் அந்த வேலையை கொடுக்கலையே. அதனால யாராவது உங்களை பத்தி குற்றப்படுத்தினாங்களா? யாராவது உங்களை ரொம்ப அவமானப்படுத்துற விதத்துல பேசிட்டாங்களா? ஒருவேளை உண்மையா இருக்கலாம், நீங்க விழுந்து போயிருக்கலாம், நீங்க இடறி இருக்கலாம், அல்லது சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் உங்களை எவனுக்கும் குற்றப்படுத்துகிற அதிகாரம் இல்லை. உங்களுக்காக மரித்தவர் அவர், உங்களுக்காக அடக்க செய்யப்பட்டவர் அவர், உங்களுக்காக உயிரோடு எழுந்தவர் சொன்னார், ஒருத்தரும் உன்னை குற்றப்படுத்தாதபடி விழுந்தாலும் உன்னை எழுப்புறது என்னுடைய வேலை என்றார். நீங்கள் ஒன்றிலும் குறைப்பட்டு போக மாட்டீர்கள். எப்படிங்க நான் இப்படி அவருக்கு பிரியமா பரிசுத்தமா நல்லா வாழ்னா நான் என்ன பண்றது அப்படின் போது பவுல் எழுதுறாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் நம்ம படிக்கலாம் பாருங்க. எல்லாம் ஆவியான உள்ள செய்யற வேலையை நான் காட்டுறேன் பாருங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தினாலே விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உனக்குள் வரணும். அது என்ன அந்த தமிழ் ஏன் சரியா வரல எனக்கு தெரியல. உள்ள என்ன பண்றாருன்னா விருப்பத்தையும் செய்கையும் உனக்குள்ளே செய்கிற அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய விருப்பத்தை செய்யணும்னு உனக்குள்ள ஆவியானவர் செய்யறானா. ஆமென், ஹல்லேலூயா. சோ முதல் காரியமா சொல்றேன், Holy Spirit is not managing your flaws. உங்களுடைய குற்றத்தையும் குறைவுகளையும் தோல்வியும் எப்படி சமாளிக்கிறது, எப்படி கையாள்றதுன்னு ஆவியானவர் கொடுக்கப்படல. எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான் சொல்றதை கவனிச்சிங்களா? கேட்டுதான். நம்முடைய வாழ்க்கையில சில தோல்வி, சில தவறு, சில பாவ காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா ஆவியான உதவியினால எப்படி சமாளிக்கிறது? என்னால முடியல பிரதர், ஆவியானவரே எனக்கு சமாளிக்க இல்ல நல்லா கவனிக்க, சமாளிக்க வைக்கல அல்லது எப்படி கையாள்றதுன்றது இல்ல. என்ன பண்றா? He is unveiling the sonship. உனக்கு முன்பாய் மூடப்பட்ட திரையை கிழித்து இவ்வளவு நாள் அவர் யார் என்பதை காண முடியாது இருந்த நீங்கள் இப்பொழுது அவருக்கு சொந்தம், நான் அவருடைய பிள்ளை, குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் அந்த திரையை விலக்கும் பொழுது நான் சொல்கிறேன், அதே சுபாவம் உனக்கு உண்டாகிறது.
அவர் செய்யற வேலையே அதுதான். இவ்வளவு நாள் இந்த திரையை போட்டு மூடி வச்சிருந்தான். பழைய ஏற்பாடு படிக்கும் போதெல்லாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா அந்த வாசிக்கையில அந்த முக்காடு எடுக்கப்படல, அந்த திரை இருந்தது. பிள்ளைகள் என்ற திரை அவங்களால பார்க்க முடியல. வேத புத்தகத்தை படிச்சாங்க, அந்த காரியங்கள் அவங்க நியாயப்பிரமாணத்தை குறித்து கேள்விப்பட்டாங்க. ஆனால் இந்த தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன உறவு என்கிற அந்த காரியம் சரியா தெரியல. பிள்ளைகள்ன்ற மாதிரி இருந்தது, ஆனா கிளியரா இல்ல, ஒரு திரை மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது ஆவியானவர் தாமே, ஆவியானவராலே எல்லாம் சேர்த்து சொல்லலாம். அதுதான் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3:18 படிச்சு காட்டினா, அந்த ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா அந்த திரையை எடுத்து கண்ணாடியில் காண்கிறது போல கிறிஸ்டல் கிளியரா ஒரு காரியத்தை எடுத்து காட்டுறாரு. நீ எனக்கு சொந்தம், என்னுடைய மகன். இன்னைக்கு நீ அழாத மகளே, நீ அனாதை கிடையாது. உன்னுடைய கணவன் மறக்கலாம், உன் மனைவி மனம் மறந்துருக்கலாம், குடும்பம் இருந்தும் நீ யாரும் இல்லாத மாதிரி இருந்தீனா. சொந்த ஜனம் இருக்குதுங்க, ஆனா எனக்கு யாருமே இல்லாத மாதிரி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை புரிந்து கொள்ளும்படி இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து இப்ப இந்த திரையை கிழிச்சு உன்னை கொண்டு வந்து காட்டுறேன். உன்னை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டேன். நீ தயக்கத்தோட அங்க நிக்காத, தைரியமா வா, கிட்டவா கிட்டவா, ஏற்ற நேரத்தில் உனக்கு நான் சகாயம் அளிக்கும்படி இந்த காலையில் சொல்கிறேன். உன் இருதயம் களிகூரட்டும், உன் துக்க நாள் மாறும். உன்னை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். யாருமே உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் உன்னை அறிந்தவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உனக்கானதை எல்லாம் கணக்கில் வச்சிருக்கிறாரு. உன் பங்கு நிரம்பி வழியும். நல்லா சொல்லுவோம், என்னுடைய பங்கு நிரம்பி வழியும். எதிராளி முன்பாக வெட்கப்பட்டு முன்பாக துயரத்தையும் வேதனையும் சந்தித்த உனக்கு நான் சொல்லுகிறேன், இதுவே உன் முடிவல்ல. நிச்சயமாய் அந்த சாத்தான் கண் காண காது கேட்க உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற ஒரு தேவன். ஒவ்வொரு தரையும் விசுவாச ஒரு திரையை போட்டு நீ இன்னும் ஆதாமுக்குள்ள இருக்கிற மாதிரியே காட்டுறான். வியாதி வந்தவன சொல்ற, என்ன பண்றது, அது கர்த்தர் கொடுத்திருக்காரு எடுத்துக்கோன்றான். பணம் இல்லாத சூழ்நிலையை காட்டுமா சொல்றான், ஆண்டவர் கொடுத்திருக்காரு எடுத்துக்கோன்றான். மோசம் போக்குறான். ஆனால் இந்த திரையை விலக்கும் பொழுது ஆவியானவர் தான் அந்த திரையை விலக்கிறார். பாருங்க, நம்ம ஏதோ ஒரு மனுஷ ஞானத்தினால் இல்லை, நான் பிரசங்கம் பண்றேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னுடைய அறியாமையிலிருந்து, காண முடியாததிலிருந்து காணக்கூடிய ஒரு காட்சியை கொடுக்கிறவர். அது எப்படி செய்யறாருன்னா, this revelation flows from the revelation who you are. இந்த வெளிப்பாடு உனக்குள்ள ஒரு ஊற்று மாதிரி வருமா. ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட நீங்க நெருங்கும் போது ஒரு ஊற்று, அந்த ஃபவுண்டன், அது உள்ளது வர்றது அடக்கவே முடியாது, அது பிச்சுக்கிட்டு அடிக்கும். உனக்குள் உன்னோட உனக்காக பேச பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். இயேசுநாதர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றலாய் விடேன். நான் பிசிக்கலா வந்தேன், நான் மரித்து உயிரோடு எழுந்தபோது அந்த மகிமையின் சரீரத்தை உடையவராய் அதை அப்படியே வச்சுக்கிட்டார். அவர் சொல்றாரு, நான் திரும்ப வந்து எல்லாருக்கும் வந்து நான் பிரசன்ட் ஆக மாட்டேன், நான் போயிட்டேன். ஆனால் நான் போகிறேன், போய் உங்களோடு கூட எப்பவும் எந்தென்றைக்கும் இருக்கும்படி வேறொரு தேற்றவாளனை நான் உனக்கு அனுப்புவேன். நீ அவரோடு கூட நெருங்கிட்டினா நான் யார், எதை செய்தேன் என்பதை உன்னால விளங்கும்படி இந்த திரையை எடுத்து போடுறவர் ஆவியானவர். So why don't you pray? ஏன் ஜெபிக்க கூடாது? ஏன் கர்த்தரோடு நாம் நெருங்கக்கூடாது? எப்பவும் கஷ்டத்தை நினைச்சு நினைச்சு இரவும் பகலும் அதையே யோசிச்சு அதையே அழுகிறதை விட நீங்க வேதத்துல பாருங்க அவர் என்ன செய்தார் என்பதை. அப்ப நான் என்ன பண்றேன், நான் என்னை அடையாளப்படுத்திக்கிறேன். வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது உடனே நான் அதை எதிர்த்து நின்று சொல்றேன், இதை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. சாத்தானே, அருவருக்கிறேன். நான் இந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிலையை நான் வெறுக்கிறேன். இந்த வீட்டிலே வெளிச்சம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. எப்படி தேவன் இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருக்கும் போது அவர் கலங்கி நிற்காம அங்க வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி அதே ஆவி, அதே பிள்ளைகள், அவருடைய சொந்த பிள்ளைகள் அதே வார்த்தையை மூவாயில கொடுத்து சொல்றாரு, இந்த வீட்டிலே வெளிச்சம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக,
கலகம் இந்த வீட்டை விட்டு நீங்கி போவதாக. என் பிள்ளைகளை சாத்தானை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. என் கணவனை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. என் மனைவியை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த வீட்டில் சமாதானத்தை கெடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் உன்னதமானவருடைய மறைவிலே நாங்கள் இருக்கிறோம். ஆவியானவர் உதவினாலே நீங்க பேசணும். அப்போ உள்ளே ஏற்படுகிற அனுபவம் தான் வெளியில் அனுபவமா வரும். உள்ள முதலாவது உன் ஆவியிலே நீங்கள் யார் என்பதை நீங்க பார்க்கணும். ஸோ இது இஸ் லைக் a process. ஒவ்வொரு நாளும் இது நடக்கணும். மனம் புதிதாகணும்னா ஆவியானவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பேசணும். நம்ம ஜெபம் பண்றோம், உடனே கண்ணு திறந்து பார்க்குறோம், அங்கே ஒண்ணுமே இல்லைன்னு உடனே நம்ம விட்டுட்டோம், சோர்ந்து போயிட்டோம். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். பகலாலப்பா சொல்லுங்க. நமக்கு இன்ஸ்டன்டேனியஸா வந்துட்டா நல்லா தான் இருக்கும். சில நேரத்தில் வருது, நம்ம கேட்குறோம், உடனே கர்த்தர் கொடுக்குறார். சில நேரம் தாமதம் ஆகுது. எல்லாம் தான் இருக்கீங்களா? அது நல்லது தான். முதல்ல சைக்கிளே சரியா ஓட்டாதவங்க பைக்கு கொடுத்து என்ன பண்றது? அப்ப முதல்ல நமக்கு சில காரியத்தை நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. ஒரு ஹையர் லெவல் வரணும்னா எப்படி நமக்கு சில பயிற்சி கொடுக்குறார். இருக்கிறத வச்சே ஒன்றும் செய்யல, எதையும் பயன்படுத்தல, எதையும் செய்யலைன்னா அப்ப அவர் எப்படி செய்ய முடியும்? எல்லாருக்கும் தாளந்து கொடுக்குறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே, எல்லாருக்கும் டேலண்ட்ஸ் இருக்கு. ஆனா சில பேர் அதை டபுள் ஆக்குறாங்க, சில பேர் பத்திரமா புதைச்சு வச்சிருக்காங்க, எதையும் செய்யல. கர்த்தர் கொடுத்தத மண்ணு தோண்டி புதைச்சு வச்சிருக்காங்க. ஏன்பா புதைச்சு வச்சேன்னா வரும்போது கேட்பாரு, அதனால நாங்க பத்திரமா வச்சிருக்கோம். அப்ப அவனுக்கு புரியுற மாதிரி சொல்றாரு, ஏன்டா அறிவு இல்லையா உனக்கு? நான் அந்த காசை கொண்டு போய் பேங்க்ல போட்டிருந்தா எனக்கு வட்டி வந்திருக்காதா? அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கறன்னா, நான் கொடுத்த வரமும் அழைப்பும் மாறாது, அதை வச்சு ஏதாவது பண்ணியிருக்கியான்னு கேட்கிறாரு. Have you done anything? ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னை அழைத்தீர், ஆனா நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன்? இது வரைக்கும் நான் ஒண்ணுமே செய்யலனா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலையில் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே அபிஷேகம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் stir up them, O God. அவர் உள்ளத்திலே நீர் இடைபடுவீராக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். ஆமென். முதல் காரியம் சொன்ன, ஆவியானவர் நமக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணல, கையாளுறது எப்படின்னு சொல்லல. இரண்டாவது காரியம் சொல்றேன், he will remind you. ஆவியானவர் உனக்கு ஞாபகப்படுத்துவார். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். யோவான் 14 அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம படிக்கலாங்க. யோவான் 14:26. யோவான் சொன்னா ஜான். ஓகே, if you have an English Bible, John chapter 14 and 26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உனக்கு சொன்ன எல்லாவற்றையும். So that's what we are doing here. Every Sunday I am teaching you with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியான உதவினால உங்களுக்கு டீச் பண்றேன். நீங்க உங்க கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது உங்களுக்கு போதித்தவைகளை ஞாபகப்படுத்துவார். கவனிக்கிறீங்களா? என்ன பண்றாரா? போதித்தவைகளை ஞாபகப்படுத்துறார், திருப்பி மனசுல கொண்டு வரார். நமக்கு எப்ப பாரு நடந்து முடிஞ்ச சம்பவத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கோம், கஷ்டத்தையும் துன்பத்தையும். உங்க உடல்நிலை சரியில்லாத டாக்டர் சொன்னதையே அதையும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? இல்ல வேலையில யாராவது ஏதாவது ஒண்ணு உங்களை பத்தி பேசிட்டாங்கன்னா அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? படிக்கும் போது கூட சில நேரத்தில் பிள்ளைங்களை குறித்து சொல்லிடுறாங்க, உனக்கு மண்டையில ஏறாது. அதையே அவன் நினைச்சிட்டு இருக்கான். உனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ ரொம்ப மக்கு, ஒன்று இப்படி இருந்தா நீ எப்படி உருப்படுவேன்னு குடும்பத்தை நடத்தும் போது சில பொம்பளைங்களை சொல்றாங்க. சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்ட் வீட்டில் இருக்கும், அவங்க சொல்லுவாங்க ஒன்றும் தெரியல. உடனே நீயும் அவங்கள எனக்கு ஒன்றும் தெரியாதுமா அப்படின்னு சொல்லிடாத. You're all very smart people. எப்ப ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ அதே ஆவி உங்களுக்கு இருக்கு. நீங்கள் அவர் சாயலாவே இருக்கீங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ அந்த சாயலை எப்படி வெளிப்படுத்துறேன்னா, என் உடையில இல்ல,
அவர் ஏதோ ஒரு முனிவர் மாதிரி இருந்தார் நினைச்சிக்க கூடாது. தாடி கிடி விட்டுக்கிட்டு ஒரு அங்கி போட்ட அந்த மாதிரி நான் நினைவு கூறல அவரை. நான் சுவிசேஷத்தை படிக்கிறேன், வசனத்தை படிக்கிறேன், பவுல் எழுதின நிருபங்களை படிக்கிறேன். அவர் யாருன்னு எனக்கு புரியுது. படிக்கும்போது தெரியுது பாருங்க, இல்லை என்றது அவர் முன்னாடி இல்லை. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க, அங்க திராட்சை ரசம் ஆயிடுச்சு இல்லைன்றாங்க. இவர் போனா அந்த தண்ணி திராட்சை ரசம் ஆகுது. 38 வருஷமா திமிர்வாதக்காரன், எழுந்திருக்க முடியாதவன் அங்க போய் நிக்கிறாரு. எழுந்து நடன்றார், அவன் நடக்கிறான். காற்றையும் கடலையும் அதற்றாரு. அவங்க பார்த்து இவர் யாரோ அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். நான் சொல்லுகிறேன், அதே சாயலை நீங்க வெளிப்படுத்தும்படிதான் உங்க வீட்டுல கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். இப்போ நீங்க போய் ஒவ்வொரு கல்யாண வீட்டுல பிரியாணி ஆயிடுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, நான் ஜோம் பண்ணி பிரியாணி உங்க 10 டெக்ஸா வர வைப்பேன்னு சொல்லல. நான் சொல்றேன், வீட்டுல எத்தனை முறைங்க இல்லை என்ற வார்த்தையை காதுல கேட்கிறோம். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அவங்களோட சேர்ந்து இல்ல, ஆமா இல்ல, தெரியல, உனக்கு அறிவு இல்லை இல்ல அப்படின்னு சொல்றோமா? இல்ல இல்ல அப்படின்ற வார்த்தையை சொல்லாத நடத்துவார். நம்மை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அவரை நான் தைரியமா நம்புறேன். ஏன்னா அவர் நம்பிக்கைக்கு பாத்திரர். எதையெல்லாம் சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவர். அதை விட்டுவிட்டு அவங்களோட சேர்ந்துக்கணும் இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாம, நீங்கள் தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து பேச ஆரம்பிங்கள். நம் தேவன் உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் உண்மை உள்ளவர். அப்ப ஆவியான உதவினால வாழுங்க, அவர் ஞாபகப்படுத்துவார். எபேசியர் 4:22 பவுல் சொல்றாரு, உங்க பிஹேவியர் மாறணும்னா நீங்க என்ன பண்ணணும்? உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக்கப்பட்ட நான் என்பதை நீங்க மறக்க கூடாது. நான் அவருடைய ஆவியினாலே நான் புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷன். எல்லாம் சொன்ன புதிய மனுஷன். ஸோ how to overcome your flesh, மாம்சத்தை எப்படி நீங்க மேற்கொள்ள முடியும் என்றால், ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரைவ் பண்ணி போராடி அல்ல, by growing, grow in the Lord. தேவனுடைய ஆவியான உதவினாலே வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். இந்த வளர்ச்சி தான் உள்ள ஏற்படுகிற உண்மையான அந்த வளர்ச்சி. நான் சொல்ல, மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். மாம்சத்தை எப்போ பார்த்தா இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமா யுத்தம் பண்ணுது. ஏன்னா இது மீட்கப்படலை, இது பாவ சரீரம். அதனால கர்த்தர் சொல்றாரு, இது பூமி மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு, பூமியை சபிச்சிட்டார். இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கார். அந்த பூமி சபிக்கப்பட்ட உடனே நல்லா கவனிங்க, இந்த மண், இந்த சரீரம் எதுல இருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்து. அப்போ சார், மனுஷா நீ மண்ணா இருக்கிறாய், திரும்பவும் மனுஷன்னா மண்ணுன்னு அர்த்தம். நீ எங்க இருந்து வந்த? மண்ணுல இருந்த மண்ணுக்கே போவேன். இந்த சரீரம் மீட்கப்படலை, ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆவி மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். இப்ப இந்த சரீரம் தான் நமக்கு பேட்டில். நமக்குள்ள வீக்னஸ் இருக்கு, நமக்கு பிடிக்காத காரியத்தை இது தூண்டுது. நம்முடைய மனம் புதிதாகல, அதே பழைய மனசாவே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அங்க ஒரு பேட்டில் இருக்கு. இப்ப இதை சரி பண்ணனா அவர் சொல்றாரு, உன் ஆவியில நீ யாரு நீ பாரு. அப்படி ஆவியானவர் உனக்கு நான் கொடுத்திருக்கேன். அவர் உள்ள இருந்து உனக்குள்ள சில காரியத்தை செய்யறதுக்கு நீ இடம் கொடு. அவர் உனக்கு ஏதோ நிர்வகிக்கிறதுக்கு ஒன்றும் செய்யல. அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி, இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். எல்லாம் சொல்லுவோம், ஞாபகப்படுத்துகிறார். திரும்ப சொல்லுங்க, we need to grow. ஆகவே நம்ம பெர்ஸ்பெக்டிவ், நம்ம பார்க்கிற விதம் ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுவோம், நான் பார்ப்பது மிக முக்கியமான. திரும்ப சொல்லுங்க, ஆபிரகாம் தன்னுடைய வயதான காலத்தில் 2 பேருக்கு குழந்தையே இல்லை இல்லையா? அவன் ஒன்று செய்தான் பாருங்க, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாமல், யோசிக்காமல். அதுதான் முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனா கண்ணு முன்னாடி பார்த்தா என்ன இருக்குது? சரீரம் செத்து போயிருக்கு, சாராளுடைய கற்பம் செத்து போயிருக்கு. அப்படி யோசிக்கல அவன் வேற மாதிரி யோசிச்சான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதான். ஆனா கண்ணு முன்னாடி பார்த்தா 2 பேரும் எப்படி இருக்காங்க? குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை, அதுக்கான வழியே கிடையாது. உலக பிரகாரமா அதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. ஆனா அது அப்படி இருந்தும் சொன்னவர் உண்மையுள்ளவர் என்று முழு நிச்சயமா நம்பி, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இல்ல நல்லா சொல்லல, கர்த்தரை துதித்து
விசுவாசத்திலே. இப்போ அந்த ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் செய்கிறவர் என்பதை நம்ம எந்த அளவுக்கு முழுநிச்சயமா நம்புறோமா, துதிக்கிறோமா, முறுமுறுக்கிறோமா? நீங்க துதிக்கணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? முறுமுறுக்கும் போது உலகத்துல பிரச்சனை எல்லாம் மேல வந்துடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை காட்டுறாரு, விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்துட்டாரு. அவங்க பாலைவனத்தில் இருக்காங்க. இப்போ அந்த பாலைவனத்தில் எங்க இருந்தாங்கன்னா கூடாரம் போட்டு இருந்தாங்க. கூடாரம் போட்டு அவங்க இருக்கிற அந்த பாலைவனத்தில் கீழே பாம்பு தேள்லாம் இருக்கு. அது அவங்கள கடிக்கல. ஆனா எப்போ முறுமுறுத்தானோ உள்ளகிற பாம்பெல்லாம் மேல வந்து நறுக்கு நறுக்குன்னு கொட்டுச்சு. ஹலோ, எதை கவனிக்கிறீங்களா? நீங்க உங்க வீட்டுல, உங்க கூடாரத்துல, நீங்க வாழுற இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை முறுமுறுக்கும் போதெல்லாம் உங்க பிரச்சனை பெருசாகுது. ஒரு பாம்பு தீட்டும் போது அதோடைய வேதனை பாருங்க, அதோடைய வலி, விஷம் இல்லையா, அது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுது. ஆனா அவர்கள் அதுல இருந்து பிழைக்கிறதுக்கு மோசே விண்ணப்பம் பண்றாரு. அவர் என்ன சொன்னார்னா, நீ இந்த பாம்பை ஒரு வெண்கல சர்ப்பமாக்கி அந்த கோல்ல எடுத்து உயர்த்தி பிடி, யாரெல்லாம் அதை பார்க்கிறானோ அவன் பிழைத்துக் கொள்வானார். அது அர்த்தம் என்னன்னா, காலம் வரும், எந்த பாவத்தினால அந்த விஷத்தினால நீங்க செத்தீங்களோ உங்களுக்காக நான் பாவமாகி அந்த கல்வாரி சிறுவில தொங்கப்பட்டது ஏன், அங்க என்ன நடந்தது, யாரெல்லாம் விசுவாசத்தினால் அங்க அவன் என்ன நோக்கி பார்க்கிறானோ அவன் சாக மாட்டான், அவன் பிழைத்துக் கொள்வான். அப்ப இந்த காலையில் சொல்லுகிறேன், உங்களை பார்க்கிறதல்ல, உன் பிரச்சனையை பார்க்காதே, சூழ்நிலையை பார்க்காதே. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கான். நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், நீங்கள் கெட்டு போகிறதே இல்லை. எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். இங்க வந்து நீங்க வெறுங்கையோடு போக கூடாதுங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் போங்கள். இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி இருக்கேன். ஐயா, எங்க குடும்பம் மாறணும், நான் வாழ்க்கையில இப்படியே இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில சில தடுமாற்றம் இருக்கு. தயவுசெய்து எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. குடும்பத்துல இன்னும் நன்மைகள் நடக்கல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பிரியமா என்னால வாழ முடியல, எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, நான் விரும்பல, ஆக்சுவலா நான் விரும்பல, ஆனா எனக்கு அதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நடக்க போகிற அற்புதத்தை நான் சொல்றேன். என் ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். ஆவியானவர் உன்னை நிரப்ப போகிறார். நீங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவீர்கள். கர்த்தரோடு இன்னும் அதிகமாய் நெருங்க போகிறீர்கள். தற்கொலை பண்ணிக்கலாமா, செத்துடலாமா, என்னால முடியலையே, எங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை நாள்தோறும் பெருசாயிட்டே இருக்கேன் பாஸ்டர், நான் என்ன பண்றதே தெரியல, எனக்கு பலனே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய முறுமுறுப்பை எடுத்து போட்டு துதியினால் உன்னை நிறைக்கட்டும். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி நம்பலான்னு பார்த்தா நம்புறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருந்தால், இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நான் வந்திருக்கிறேன், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கிறேன், என்னுடைய நெருக்கத்தில் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். இந்த பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, என்னோடு கூட நீ பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு நான் வெறுங்கையோடு போகாதபடி உம்முடைய கரம் என் மேல் அமரட்டும். ஆண்டவரே, ஒரு புதிய திருப்பம் உண்டாகட்டும். யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையை கொண்டு நான் ஜெபிக்கிறேன். பலவீனர்கள் பலனை பெறட்டும். ஆவிக்குரிய வாழ்விலே தடுமாறுகிறவர்கள், பலவீனப்பட்டவர்கள் இப்பொழுது புதிய பலனை பெறட்டும். ஆண்டவரே, குடும்பம் ஓயாமல் சண்டையும் பிரச்சனையுமாய் ஆண்டவரே நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பாரமும் வருத்தத்தோடு வந்தவர்கள் ஆண்டவரே உம்முடைய இளைப்பாறுதலை பெறும்படி உயிர் கொடுத்த ஊழியத்தை நிமித்தம் நான் சொல்லுகிறேன், சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், பிசாசின் வல்லமைகள் அழிந்து போகட்டும். என் பிள்ளைகள் விடுதலை ஆவார்களாக, தரித்திரம் மாறுவதாக, தோல்வி மாறுவதாக, பயம் மாறுவதாக. யாராவது வியாதி படுக்கையிலே படுத்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்தால் இப்பொழுது சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நான் விடுதலையை பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன். புதிய திருப்பம் உண்டாகட்டும், இருதயத்திலே நன்மைகளை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை செய்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென்.